என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. என்னை பணிகொண்ட என் தாய் தமிழே, நின்னை வணங்குவன் வாழ்த்து. மிகச்சிறப்பான முறையிலே விழுப்புரம் தெய்வானையம்மாள் கல்லூரியினுடைய இந்த சிறந்த ஆய்வரங்கம், தமிழுக்கு ஒரு நல்லுலகம், இந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்ததே மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல். இந்த கல்லூரியினுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக மாணவர்களுக்கு எப்படி ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவது என்பதற்கான முறையிலே டாடா ஐயா அவர்களினுடைய செயற்பாட்டையும் மற்றும் நேரத்தை எப்படியெல்லாம் வீணாக்காமல் செயல்படுத்துவது, எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மை தயார்படுத்திக் கொள்வது என்பதையெல்லாம் முன்வைத்து தன்னுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு தந்தார்கள். இந்த கல்லூரியுடனான தொடர்பு கிட்டத்தட்ட இது 39 ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள். ஆனால் 1988 எங்களுக்கும் இந்த தமிழ் துறைக்கும் ஒரு மிகுந்த ஒரு தொடர்பு. ஏனென்றால் இந்த தமிழ்துறையில் பணியாற்றிய தமிழ் பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் அனைவரும் எங்களுடைய மாணவர்கள். இப்பொழுது இருக்கின்ற மணிகண்டனும் என்னுடைய மாணவர், என்னுடைய ஆய்வு மாணவர். அவரை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்லுகிறேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், இன்னரும் கனிச்சோலைகள் அமைத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல், அந்த எடுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் என்ற அந்த ஒரு கொள்கையின்படி தன்னுடைய தந்தையார் உருவாக்கிய இந்த அற்புதமான கலைக்கூடத்தை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு மிகச்சிறந்த முறையிலே பல்வேறு விதமான புதிய துறைகளையெல்லாம் கொண்டு வந்து சிறப்புற மக்களினுடைய மாணவ பருவத்தினருடைய எதிர்பார்ப்புகளை முழுமையுமாக செவ்வனே அதற்கான பணிகளை தேடி தேடி செய்து கொண்டிருக்கின்ற செந்தில்குமார் ஐயா அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றவர். பலரும் விருது என்றாலே தாங்கள் சென்று வாங்கி கொண்டு இருக்கின்ற காலையில் தன்னுடைய செயலால், சேவையினால் தன்னை தேடி வருகின்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள். அது மட்டுமில்லாமல் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொரோனா காலத்தில் 50 லட்சம் ரூபாயை அரசுக்கு நிதியாக கொடுத்தவர்கள். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் சாதாரணமே உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனால் மனசுங்கிறது இருக்காது. ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை தான். ஆனால் இது நம்மளுடைய இலக்கியங்கள் முழுமையுமாக மறுதளிக்கின்ற ஒரு செயல். விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி, பிறருக்கு கொடுக்கின்ற தன்மை, அந்த ஈகை மனப்பான்மை எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார் வள்ளுவர். இன்றைக்கு இந்த உலகம் இன்பமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது என்றால் உயிர்களின் மாட்டு இரக்கம் கொண்டவர்கள் மட்டுமல்ல, பிறருக்கு கொடுக்கின்ற ஈகைத்தன்மையும் உடையவர்களால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார். இந்த உலகம் பல்வேறு விதமான தீமைகள் புரிகின்றவர்களை சுமந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? சிலர் நல்லவர்களாக இருப்பதால் தான் என்று அதே திருவள்ளுவரும் கூறுகிறார். அப்படிப்பட்ட நிலையில் தம்முடைய முழுமையுமான முயற்சிகளையும் செயற்பாடுகளையும் சேவை மனப்பான்மையையும் மக்களுக்காகவே அர்ப்பணிக்கின்ற அவர்கள், அதே போல் செவிலியர்களுடைய
அந்த அதுக்காக ஒரு 56,000 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் கேள்விப்பட்டோம். இப்படி பல நிலைகளில் தம்முடைய முழுமையுமான செயற்பாட்டை தந்து கொடுக்கிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தையும் நன்றியையும், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளெனும் சொல். இவனை மகனாக பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்தானோ என்று கூறுகின்ற அளவிற்கு தன்னை உருவாக்கி கொண்டு இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதல்வர் அவர்களும் என்னுடைய பேரில் பாதி பேரை அவங்க வச்சுருக்காங்க. இளமதியில் மதிய வச்சுக்கிட்டாங்க. என்னுடைய கணவரின் பேரை அவங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாங்க. எனவே மிக சிறப்பான முறையிலே அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்ட பொழுது படிப்படியாக முன்னுக்கு வந்தவர்கள். இரண்டாவது, ஆய்வுத்துறையினுடைய புல முதன்மையராக பணி செய்தவர்கள். எனவே அவர்களுக்கு இப்போ ஆய்வுத்துறை பற்றியும் தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் தெரியும், அகடமிஷியனாகவும் இருந்திருக்கிறார்கள். எனவே ஒரு கல்வியாளராக ஒரு ஆட்சி பொறுப்பிலே இருப்பவர்களாக இருக்கின்ற நிலையில் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின் என்ற அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். எனவே அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மிகச்சிறந்த முறையிலே செவிமடுத்து கொண்டிருக்கின்ற மாணாக்கியர்களுக்கும், ஆய்வரங்கிலே கட்டுரை வாசிக்க இருக்கின்ற பேராளர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த தமிழாய்வுத்துறையினுடைய தலைவராக இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை மாணவர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அவர் சார்ந்த தமிழ்துறை பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா, தொல்காப்பிய சிறப்பதிகாரத்தில் சிறப்பு பாயிரத்தில் தமிழ் எங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, தமிழ் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை. இன்றைக்கு உலக தாய்மொழி நாள் பல இடங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது தாய்மொழியாகிய தமிழ் வடவேங்கடம் முதல் குமரி வரை, இந்த வடவேங்கடமாகிய இமயமலை தொடங்கிய கன்னியாகுமரி வரையிலே பேசப்பட்ட ஒரே மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்கிறது. அது இன்னைக்கு இல்லை, என்றைக்கு தொல்காப்பியம் தோன்றியதோ அது தோன்றுவதற்கு முன்பாக முந்து நூல் கண்டு முறைப்பட நாணி, அதாவது இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் எம்பப்பட்ட காலம். எனவே எவ்வளவு ஒரு இலக்கணத்தை படிக்கின்ற நிலையில் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன என்றால் எத்தகைய காலங்கள் அவை கொண்டிருக்க வேண்டும், அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு தமிழ் தானே இல்லை. இந்த தமிழ் எவரால் தோற்றுவிக்கப்பட்டது? கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ். முக்கண்களை உடைய சிவபெருமான், முருகப்பெருமான், அகத்தியர் முதலானோர் எல்லோரும் அமர்ந்து ஆய்ந்து இப்படித்தான் இந்த மொழியினுடைய இலக்கணம் அமைய வேண்டும் என்று அவர்கள் படைத்து கொடுத்ததின் வழியாக இதை மீண்டும் கம்பர் கூறுவார். உழக்குமறை நாளினும் உயர்ந்து உலகமோதும் வழக்கினும் மதி கவியினும் மரபின் நாடி நிழற்பொல்லி கணிச்சி மணி நெற்றியுமிழ் சங்கன் தழற்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான். இது தானாக யாரோ ஒருவர் உருவாக்கியவோ அல்லது பலரும் சேர்ந்து உருவாக்கிய மொழியோ அல்ல. எனவேதான் தெய்வத்தமிழ் என்று கூறுகிறார்கள். தெய்வங்களினால் உருவாக்கப்பட்டு தந்த தமிழ். அதனால்தான் தனிநாயக அடிகள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமான அடையாளங்களை தருபவர். பக்தியின் மொழி தமிழ் என்று கூறுவார்.
பக்தி என்றாலே வேறு விதமாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். நம்முடைய இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான முற்போக்கு சிந்தனைகளை அள்ளி தந்தவர்கள்தான் நம்முடைய சான்றோர்களாகிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும். இந்த இடத்திலே நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். 4 வகை வருணங்கள், அந்த வருணத்திலே கடைசி வருணத்தாரை பக்கத்தில் கூட சேர்க்காமல் இருந்த நிலையில் ஞானசம்பந்த பெருமான் தன் அருகிலேயே யாகசாலை கடிலேயே அந்த வானரை படுக்க வைத்திரு யாழ்ப்பாணரை. அது மட்டுமல்ல, இங்கே நீங்கள் சித்தர்களின் வழிவந்த திருமூலரினுடைய ஒரு சிறப்பான ஒரு செயற்பாடை நீங்கள் நோக்கினீர்களே, ஆனால் இது ஏன் நல் உலகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிய முடியும். நடமாட கோயில் நம்பர்க்கு 1 ஈயில், படமாடும் கோயில் பகவர்க்கங்கு ஆகும். படமாடும் கோயில் பகவர்க்கு 1 ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கங்கு ஆகா. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். ஏய்யா எல்லாரும் பாலிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே படமாடும் கோயிலாக இருக்கின்ற அந்த இறைவனுக்கு ஊற்றுகிறீர்களே, அதனால் அவர் ஊற்றக்கூடாது என்பது அல்ல, உடனே அப்படியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் அதே வேளையில் அதனை பசியோடு காத்திருக்கின்ற ஒரு நடமாட கோயில் மனிதர்கள். அந்த குழந்தைக்கு கொடுத்தீர்களே, ஆனால் அந்த குழந்தை மட்டும் வாழ்வதல்ல, அந்த குழந்தைக்கு உள் இருக்கின்ற இறைவனும் அதனை அனுபவிப்பார். எனவே இறைவன் என்பவன் வெளியில் இல்லை. இதுதான் தமிழ் கூறுகின்றார். இப்ப தமிழ் கூறு நல்லுலகம் அவர் எதற்காக கொண்டு வந்தார் என்றால், தமிழ் பேசப்படுகின்ற அந்த இடங்களில் எல்லாம் அதற்கான ஒரு இலக்கணம் தேவை என்பதற்காக தமிழ் கூறு நல்லுலகம், தமிழ் பேசப்படுகின்ற உலகம், அதுதான் அந்த இடத்துல வருகிற. ஆனால் நாம் அதை எப்படி வேணும் தமிழ் கூறும் என்று வைத்து விட்டதால் தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்ற நல் உலகத்தை பற்றி கூட பலரும் எடுத்துக்கலாம். பல வகை இருக்கு. எனவே இதனை பொறுத்தவரையில் அவர் அந்த குழந்தைகள் மனிதர்களுக்கு செய்கின்ற தொண்டு மகேசனுக்கு செய்கிற தொண்டு. நீங்கள் மகேசனுக்காக தனியாக ஒன்று செய்ய வேண்டிய தேவையே இல்லை என்கிறார். அதுதான் அப்படியே கொண்டுகிட்டு வரும். இந்த நிலம் எப்படி ஆகியது? 5 பூதங்களால் ஆகியது. எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. 5 பூதங்களால் ஆகியது. நிலம், நீர், தீ, காற்று, விசும்பு, ஆகாயம். இந்த 5 பூதங்களினாலும் ஆகிய இந்த நிலம், இந்த பரப்பு இயல்பாக அண்டத்தில் உள்ளது. ஏன்னா இன்றைக்கு அவர்கள் அறிவியல் நாளும் உண்டு என்பதனால் சித்தர்களினுடைய அறிவியல் கருத்துகளில் சிலவற்றை இப்பதான் எனக்கு சொல்லணும் போல தோன்றியது. அதனால் எனவே இந்த 5 பூதங்களும் இந்த உலகில் இருக்கின்றன. அந்த 5 பூதங்களும் நம்மகிட்ட ஒரு சொலவடை உண்டு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். ஏன்னா முன்னாடி பேசுறது கேட்டிருந்தவங்க கேட்டிருக்கலாம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அண்டம் என்பது நம்மோடு இருப்பது, பிண்டம் என்பது நமது உடலிலே இருப்பது. இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்றால் இந்த அண்டத்தில் உள்ள 5 பூதங்களும் இந்த பிண்டத்தில் இருக்கின்றன. அது எப்படி அண்டத்தில் இருக்கிறதோ அதை போன்றே பிண்டத்திலும் இருக்கின்றன. அண்டத்தில் எப்படி இருக்கிறது? கீழே நிலம் இருக்கு. நம்முடைய கால் பாதத்திலிருந்து தொட வரைக்கும் நிலம்தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு மேலே நீர் இருக்கு. அதுதான் இந்த இடைப்பகுதி. சிறுநீரகம் எல்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த நீருக்கு மேலாக தீ இருக்கிறது. அதுதான் இந்த மார்பு பகுதி. எல்லாம் என்ன சொல்கிறோன்னா, ஐயோ நெஞ்செல்லாம் எரியுதுன்னு சொல்லுவோம். இந்த எரிகிற தன்மை. ஒரு நாங்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசி கொண்டிருந்த பொழுது, ஏன் கண்ணகி கொங்கையை திருகி போட்டாள்? ஏனென்றால் அது நெருப்பு பகுதி. ஏன் வேறு கை காலெல்லாம் உடச்சி போட்டிருக்க கூடாதா? ஏன் கொங்கையை திருகி எறிந்தாள்? அது நெருப்பு பகுதி. அதற்கு பிறகு வருவது காற்று. இங்கே தொடங்கி இது வரைக்கும் காற்று. இதுக்கப்புறம் எல்லாம் ஆகாயம்.
எண்ணங்கள் எங்கெங்கோ பறந்தாலும் கால்கள் என்னவோ மண்ணோடுதான். எனவே இந்த அண்டத்தில் எப்படி ஐம்பெரும் பூதங்களும் நிலைத்து நிற்கின்றனவோ அதே அளவுக்கு நமது இந்த பிண்டத்திலும் 5 பூதங்களும் நிலைத்து இருக்கின்றன. இதை பற்றி சொல்லும்போது சிவவாக்கியர் மிக அருமையாக சொல்லுவார். நவ்விரண்டு காலதாய் நவின்றம்மா வயிறதாய் செவ்விரண்டு தோளதாய் செறிந்த வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வையொத்து நின்றதே சிவாய 5 எழுத்துமேன்னு சொல்வார். இந்த சிவாயும் இந்த நம சிவையன்னு சொல்றோம் இல்லையா, இந்த நம சிவைய என்பது இறைவனுக்கான மந்திரம் என்று நீங்கள் தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள். நமது உடலை வளர்ப்பதற்கான மந்திரம். ந என்பது பூமி, மா என்ன அப்படியே அந்த சரியாக அப்படியே போனீங்கன்னா அந்த நம சிவைய என்று சொல்ல சொல்ல உங்கள் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்துமே பலனை பெறுகின்றன அப்படிங்கிறது தான் திருமூலர் சொல்ற. எனவே எங்கோ இருக்கிறான் இறைவன் என்று நினைக்காதீர்கள், அவன் இங்கே இருக்கிறான். கடவுளை பற்றி சொல்ல அதைத்தான் தமிழ் கூறுகின்ற இந்த இலக்கிய வரிகள். தெய்வத்தை பற்றிய பல்வேறு விதமான, நான் முத அவரை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் உயிரை பற்றி கடவுளை பற்றி வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறப்போ மணிகண்டன் என்ன பண்ணார், அவருக்கு நினைவு இருக்கோ இல்லையோ எனக்கு நினைவு இருக்கு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் கடவுளை பற்றி பேசுறீங்க, எனக்கு கடவுளை காட்டுங்க இல்லாட்டி நான் வகுப்புக்கே வரமாட்டேன்னார். யாராவது அப்படி கேட்டிருக்கீங்களாமா? அப்படி கேட்டவர் தான் இன்னைக்கு தமிழ்துறை தலைவரை உட்காந்துருக்கார். இப்போ உடனே உங்க மனசுல ஒரு கேள்வி, அப்படின்னா நீங்க கடவுளை காட்டிட்டீங்களா மேடம், உள்ளார வந்தாரா இல்லையா இருக்குல்ல கேள்வி. எல்லோருக்கும் எழுவது இயல்பு தானே. நான் என்ன சொன்னேன்னா, கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை நான் புதிதாக ஒன்றும் சொல்ல தேவையே இல்லை. எல்லாவற்றையும் நம்முடைய இலக்கியங்கள் முன்பே சொல்லி இருக்கின்றன. இறைவன் எங்கே இருக்கிறார்? எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறான், எல்லா உடம்புல இருக்கான், எங்கே வேணாலும் இருக்கு. கண்ணுள் மணி போல் இருக்கிறான், கண்ணுள் மணி போல் இருக்கிறான். அடுத்ததாக மலரில் மனம் போல் இருக்கிறான், எள்ளில் எண்ணெய் போல் இருக்கிறான், உடலில் உயிர் போல் இருக்கிறான். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் இறைவன். புரிந்து கொண்டால் அவன்தான் என்ன. எனவே இந்த உயிர் போல் இருக்கிறான் சொல்லியாச்சு. சரி, நாம் எல்லோரும் உயிருடன் தானே இருக்கிறோம். உயிரோடு தானே இருக்கோம். யாராவது உங்க உயிரை பார்த்துருக்கீங்களா? சரி, என்ன பார்க்குறீங்க? ஏன் உயிரை உங்களால் பார்க்க முடியுதா? ஐயா, நம்ம உயிரை நம்மளால் பார்க்க முடியுதா? நம்ம உள்ளாரையே இருந்துக்கிட்டு நம்மளையே ஆட்டி வைத்து கொண்டு நமக்கே தெரியாமல் அது ஆட்டுற மாதிரி எல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கிற நாம் இந்த உலகத்தையே ஆட்டி வைத்து அதன் உள் இருக்கின்றானே, அவனை எப்படி பார்க்க முடியும்? இல்லை, பார்க்கலாம். எப்படி எப்பொழுது நம்முடைய உயிரை, நம்முடைய ஆன்மாவை நாம் சந்திக்கின்ற, நாம் சிந்திக்கின்ற, நாம் காணுகின்ற நேரம் வருகிறதோ அப்பொழுது அவன் நம் முன் இருப்பான். அவன் தானே அவன், வேற யாரும் இல்லையே. ஏன் அப்புறம் அவனை போய் வெளியில தேடுறீங்க? எல்லாரிடத்திலும் ஒரு கணிப்பொறி இருக்கிறது, எல்லாரிடத்திலும் ஒரு கணிப்பொறி இருக்கிறது. நீங்க என்னென்னலாம் செய்யறீங்க, நீங்க டேட்டாவெல்லாம் நீங்க கணிப்பொறியில் அடுக்குறீங்களோ இல்லையா, அது வேற. ஆனால் நீங்கள் நகர்த்துகின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்களுடைய கணிப்பொறி பதிவு செய்து கொண்டே வருகிறது. அந்த எல்லாம் முடிச்சு அந்த உயிர் தனியாக இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவன் பாப்பான், என்ன நமக்குன்னு ஒரு ஆள் மேலே இருக்கான்ல, அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். அந்த கணிப்பொறியை அப்படியே தட்டி விட்டுருவான். அப்போ
நீங்கள் இங்கே கோர்ட்டில் வாதாடி இருக்கலாம், நான் பண்ணலைங்கெல்லாம் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த கோர்ட்டில் நான் இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? புரியுதா? ஏன்னா அவன் கேட்பான், நான் பதிவு பண்ணலடா, நீ தான் பதிவு பண்ண, நான் இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது. நாங்கள் பாரு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம், எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் தாங்க இன்னைக்கு அறிவியல்ல நம்ம கையில் என்னவா இருக்கு? செல்ஃபோனாக இருக்குது, இன்ஸ்டாகிராமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அன்றைக்கு அனைவற்றையும் அகத்திலே கண்டார்கள். அகத்திலே காணுகின்ற அளவுக்கு அவர்களிடத்திலே ஆன்மத்தினுடைய முழுமையுமான, இன்னும் சொல்லப்போனால் தன்னியல்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் அகத்தில் இருந்து நாம் தூக்கி எறிந்துவிட்டு புறத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லாத்தையும் புறத்தில் பார்க்கிறோம். இந்த புறத்திலே பார்க்கிறதையெல்லாம் அன்றைக்கு அகத்திலே பார்த்தார்கள். பழனியில் ஒருத்தரை போய் பார்க்க போயிருந்தோம், ஒரு ஞானியாரை. நான் சித்தரளிக்கம் பண்ணப்போ இந்த மாதிரி தான் அலைஞ்சிட்ருப்பேன், நிறைய பேரை பார்க்க போவேன், நிறைய பேர் பல அனுபவங்கள். அதில் ஒருத்தர் சொன்னார், அம்மா அந்த ரூமில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமான்னாரு. எப்போ எனக்கு எப்படியே தெரியும், அவர் இன்னும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைம்மா, அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. அமெரிக்காவில் இருக்கிறது எல்லாம் செல்ஃபோனில் ஏதாவது பார்க்குறாரு. நான் அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் இல்லைங்க. அதாவது ஒரு அம்மா கூறினாள், என் பையன் வரவே இல்லைங்க, 10 வருஷம் ஆகுது, என்கிட்ட எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவன் இருக்கானா இல்லையான்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதனால் அவர் போய் தனி அறையில் உட்கார்ந்து பார்க்குறார். அவருடைய இந்த ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பார்க்குறாரு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெளியில் வந்தார். எம்மா உன் பையன் நல்லா இருக்கான், பிரச்சனை இல்லை, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2-3 குழந்தைகள் இருக்காங்க, எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்க, அதனால் நீ கவலைப்பட வேணாம், ஒன்றெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் நீ கவலையே படாத, நல்லா இருக்காங்க. இதை அவர் கூறுகிறார். சரிங்கய்யா, அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் போதும், இதுதான் தாய் உள்ளம். அது வந்துடுது. ஆக அந்த மாதிரியான வெளியியல் நடப்புகளை பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு செயற்பாட்டை ஒருவன் தன்னுடைய அந்த ஞானத்தினால் காணுகிறான் என்னும் பொழுது அது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இப்பொழுது நம்மால் எல்லாம் அப்படி செய்ய முடியவில்லையே. இந்த அறிவியல் எங்கு போனது? அது எப்படிப்பட்ட அறிவியல்? உலகம் தழியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனால் இந்த அறிவுக்கு மட்டும் எல்லை இல்லை. இது மலர்வதும் கூம்புதலும் இல்லை. நீங்கள் எப்படி தட்டி தட்டி அதனை சித்திரங்களாக செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பயன்படும். பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே எப்படி ஆகிவிடும்? முழுமையுமாக ஒரு 6 மாதம் பூட்டி கிடக்கிற ஒரு ரூம்குள்ளார போங்க, அது எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் உங்கள் மூளையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ரொம்ப அழகாக சொன்ன அறிவியல்னால இன்னும் ஒன்று, அது மகளிர்கள் இருக்கிறதால சொல்லிடுறேன். திருவள்ளுவர் மருந்து என்று ஒரு அதிகாரம் படைத்திருக்கிறார், நம்முடைய இலக்கியம்தான். அந்த மருந்திலே அவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வள்ளி முதலா எண்ணிய 3. இந்த உடம்புக்கு ஏன் நோய்கள் வருகின்றன? இப்போ நேற்றைக்கு 101 வயதில் 101 வயதில் நல்லக்கண்ணையா இறந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன வயசு? நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நினச்சி பாருங்கள், 50, 60, 70 இதை கூட இன்னும் தாண்டலை. அதுக்குள்ளார முட்டி வல்ல, அதுக்குள்ளார கிட்னி ஃபெயிலியர், அதுக்குள்ளார லங்ஸ் இது, அதுக்குள்ளார கல்லீரலில் கல், கிட்னியில் கல், என்னென்ன பிரச்சனைகள் ஏன் வருகின்றன? ஏன் வருகின்றனன்னு கேட்குறார். உனது உடலை நீ ஒழுங்காக பாதுகாக்க தவறியதால் நோய்கள் வருகின்றன. சரியான உணவு, அதுவும் செரித்த பின்பு சாப்பிடுகிற உணவு. இந்த வழி முதலா எண்ணிய 3 தான். இந்த நிலத்தாலையும்
இந்த ஆகாயத்தாலையும் நமக்கு பிரச்சனை இல்லை. நடுப்புற இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி, தீ, காற்று, இந்த மூன்றாலும் தான் நமக்கு பிரச்சனை. இந்த மூன்றும் தன்னுடைய அளவில் இருந்து மிகுந்தாலும் தன்னுடைய அளவில் குறைந்தாலும் நோய் வரும். இதுதான் வாதம், பித்தம், சிலேத்துமம்னு சொல்கிறோம். இந்த மூன்றாலும் தான் இந்த வாத, பித்தம், சிலேத்துமம் வருகிறது. நீரினால் சிலேத்துமம், இங்கே காற்றால் வாதம், தீயினால் பித்தம், இதுதான் வருது. ஆக இந்த மூன்றையும் சரியான அளவிலே அடக்குகின்ற உணவுகளை உண்டோமையானால் நமக்கு நோய்களே வராது. எந்த உறுப்பும் பாதிப்பே அடையாது. யாருக்கும் சுகரெல்லாம் வராது. சுகர் வந்தால் அது தீர்க்க முடியாத நோய். யாராவது சொன்னால் என்கிட்ட சொல்லுங்க. சுகர் எல்லாம் தீர்க்கப்படுகின்றது தான். சரியாக தீர்த்து விடாலும் எந்த மருந்துமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். உண்மையாதான், நானும் எடுத்துகிட்டு இப்போ மருந்தெல்லாம் நான் எடுக்கிறதில்லை. ஏன்னா நம்மிடையே உணவே மருந்து என்ற நிலைக்கு நாம் கொண்டு வந்து விட்டோமேயானால் எந்த மருந்தும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. அடுத்தது இன்னும் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதர் மருத்துவம், மகளிருக்கான மருத்துவங்கள், அருமையான மருத்துவங்களை நம்முடைய சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பெண்களில் மலடே இல்லை என்பது சித்தர்கள் ஆணித்தரமாக சொல்லுகின்ற ஒரு சொல். ஆனால் இது யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. பெண்களுடைய கருப்பப்பையில் தான் ஏதேனும் பிரச்சனை, கிட்டத்தட்ட ஒரு 12 பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் மட்டும் இருக்குமே தவிர அவர்கள் மலடு எல்லாம் கிடையாது. ஆண்களில் தான் மலடு உண்டு, பெண்களில் மலடு இல்லை. எனவே இந்த கர்ப்பப்பைகளை சுத்தம் செய்து கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு குழந்தைகள் நன்கு பிறக்கும். ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் அறிவியல். நான் என்ன பண்ணேன், நான் சித்தர் இலக்கியம் படிச்சுட்டு இருக்கிறப்போ நான் சொன்னேன் எங்கள் டாக்டர் அம்மாட்ட போயிட்டு, ஏம்மா இந்த மாதிரி எனக்கு சில சந்தேகங்கள், இதை நீங்கள், அவங்க டிஜிஓ, பெரிய படிப்பு தான், திருமூலர் சொல்லியிருக்கிறார், ஆண்மிகில் ஆணாகும், பெண்மிகில் பெண்ணாகும், பூண் 2 ஒத்து பொருந்தில் அலியாகும். அம்மா இதை எப்படியாவது நிரூபிக்க முடியுமா? ஆண்மிகில் ஆணாகும், பெண்மிகில் பெண்ணாகும், பூண் 2 ஒத்து. ஒரு ஆண் குழந்தை எப்படி பிறக்குது, ஒரு பெண் குழந்தை எப்படி பிறக்குது, ஒரு அலி எப்படி பிறக்கிறார்? இதற்கான ஒரு பெரிய ஒரு கரு உற்பத்தியில் சிறப்பாக சொல்லி இருக்கிறார். இப்போ ஆண் குழந்தை தான் வேணும் அப்படி, ஏன்னா வாரிசு வேணும், பின்னாடி செத்து போனால் கொல்லி போகணும், என்ன தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு கடைமகன்னு சொல்லி நம்மக்கிட்ட பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்களுக்காக பெண் குழந்தையை தள்ளுவதும் ஆண் குழந்தையை ஏற்றுக்கொள்வதும் அந்த காலம் தொட்டு இன்னைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுங்க. எனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தான். எனக்கு முன்பு 1 மாதமாக ஒரு பொண்ணு பிரசவ வலியால் கஷ்டப்பட்டுருக்கா. அதே மருத்துவமனையில் தான் நானும் போய் சேர்ந்தேன். எனக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த பெண் குழந்தை பிறப்பதற்கு 7 நாட்கள் முன்னாடிலேருந்து வீட்டுக்காரரு, தங்கச்சி, அம்மா எல்லாம் கூட இருக்கிறார்கள், மாமியார் மாமனார் எல்லாம். ஆனால் பெண் குழந்தை பிறந்தது என்று கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இது நடந்தது 88, 1988. எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா சொன்னாங்க, பக்கத்தில் என்னம்மா அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்காளே ஏன்னு கேட்டேன். யாருமே இல்லை, காப்பி கூட கொடுக்க ஆளே கிடையாதா? சரி நீங்கள் போய் கொடுங்க. ஏம்மா, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சா அதனால். அப்புறம் என்னென்னா அந்த மாமியார் வந்துச்சு சாயந்தரமா, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை போடுறதுக்காக எனக்கு நான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே ஒரு பெண் குழந்தையே தானே. இன்னும் ஒன்று, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறப்பது பெண்ணினால் அல்ல. இதை எல்லா பெண்களும் தயவு செய்து நினைவு கூறுங்கள். ஒரு பெண்ணால் உருவத்தை தான் கொடுக்க முடியும், சதைய நினத்தை, அது ஒரு உருவத்தை தான் கொடுக்க முடியும். இந்த கர்ப்பப்பை என்பது அந்த குழந்தையினுடைய கருவனை வளர்ப்பதற்குத்தான். அது ஆணாக பிறப்பதோ பெண்ணாக பிறப்பதோ அந்த ஆணின் கையில் தான் இருக்கிறது.
அதை தான் ஆண்மிகில் ஆணாகும். ஆண் தன்மை மிகுதியாக இருக்குமே ஆனால் பிறக்கின்ற குழந்தை ஆணாக இருக்கும். அவனுடைய விந்தையிலே பெண் தன்மை அதிகமாக இருக்குமே ஆனால் பிறக்கின்ற குழந்தை பெண்ணாக இருக்கும். இவளுடைய பெண் தன்மையும் சேர்ந்து. எனவே எந்த பெண்ணாலும் பெண் குழந்தையையோ ஆண் குழந்தையையோ பிறப்பிக்க முடியாது. இதுதான் சித்தர்கள் சொல்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் தன்மை அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஞானத்தினால் அறிந்தவை. இவை எல்லாவற்றையும் நம்முடைய இலக்கியங்கள் தருகின்றன. இந்த உலகம் நல்லுலகமாக இருக்க வேண்டுமேயானால் நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளம் தரும் நாடு. நாம் அந்த நாட்டிற்காக எந்த வளத்திற்காகவும் நாம் அதனை எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அது தானே தர வேண்டும் என்றால் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்ற நிலையில் விருந்தோம்பல் பண்பை எவர் சரியாக பின்பற்றுகிறாரோ அவருடைய நிலத்தில் வித்திட வேணும். ஏய் அவன் எல்லாருக்கும் கொடுக்குறான்டா, அவன் எல்லாம் சும்மா கிடக்குடா, எல்லாரும் நாம செய்வோம், ஊரே சேர்ந்து செய்யுமா. அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்க வேண்டும். பண்புடையார் பட்டுண்டு உலகம். பண்பு உடையவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அகுதென்றேல் மண் புக்கு மாய்வது மண். அது என்னவா, பூமி பிளந்து சீதை போன மாதிரி உள்ளார போயிடுமா. பண்பு உடையவர்கள் மட்டும் இல்லை என்றால் சரி. பண்புன்னு சொல்றாங்களே, என்ன பண்பெனப்படுவது? பாடறிந்து ஒழுகல். பாடறிந்து ஒழுகல் என்றால் என்ன? நமக்கு முன்னோர் வாழ்ந்த அவர்கள் சான்றோர்கள் எதை கூறினார்களோ அதன் வழியில் நடத்தல் என்பதான் பாடு அறிந்து ஒழுகல். யாராவது சும்மா போயிடுவாங்கள, நம்மளுக்கு ரொம்ப தெரியும்ல, மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முன் துவர்க்கும் பின் இனிக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி. ஆனால் இப்பெல்லாம் நம்மக்கிட்டலாம் அம்மா செல்ல பார்க்காத, இந்த வருகின்ற செய்தித்தாள்கள், அதுவும் பெண் பிள்ளைகள் செல்ல பார்க்காத அப்படின்னா உடனே தூக்க மாட்டேங்குது ஒரு பிள்ளை. செய்தித்தாள்லாம் படிக்கிறது இல்லையாம்மா? நீ உன்னுடைய தொலைபேசியை பார்க்கக்கூடாதுன்னு அப்பா கண்டிச்சாரு, அம்மா கண்டிச்சாங்கங்கிறதுக்காக இறந்து விடுகிறாள். அப்படிப்பட்ட கொலைகளா நீங்கள்? ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த ஊடகங்கள் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்வதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, பேசுறது உடனடியாக. அன்னைக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆண்மகனும் எப்படிப்பட்ட பெண்மகளும் திருமணம் புரிந்து கொண்டார்கள் என்பதை நம்முடைய தொல்காப்பியம் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த, இதெல்லாம் அப்படியே வரும். 10 பொருத்தங்கள் அவன் சொல்லிட்டான். இதையெல்லாம் பார்த்து பண்ணியவர்கள். இந்த பெண்ணை திருமணம் செய்தால் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் யோசித்தும், இந்த இடத்திற்கு நமது பெண் போனால் நமது பெண் நன்றாக வாழ்வாள் என்று பெற்றோரும் எண்ணி ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு 10 செருப்பு தேயுமா அந்த காலத்தில். இப்போ எல்லாம் பஸ்ஸில் போயிடுறோம். அப்போ இல்லை. அந்த காலத்தில் எழுதியதை இந்த காலத்திற்கும் நாம் பயன்படுத்தினால் மிகவும் சிறப்பாக வாழ முடியும். நல்ல உலகம் என்பது நம்முடைய கையில்தான் இருக்கிறது. 19 ஆமைகளை விளக்கச் சொல்லுவார். அதாவது பண்புடைமை என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு வழி வழியாக அனுபவித்து வந்த அனுபவங்களின் வழி. விருந்தோம்பலை பெரிதாக பேசுகிறோம். ஐயா சரின்னு சொன்னதால இன்னும் சில கருத்துக்களை சொல்கிறேன். அந்த ஔவையார் காலத்திலேயே நீங்கள் எல்லாம் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஔவையார் நீண்ட நெடிதோறும் நடந்து வருகிறாள். ஒரு ஆள் பார்க்குறாரு, அம்மா வாங்க, இங்கே தான் இருக்கேன் எங்கள் வீடு,
வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராரு. அந்த அம்மாவும் வர்றாங்க, திண்ணையில் உட்கார வைக்கிறாரு, உள்ளார போகிறாரு. மனைவி அப்போ தான் வந்து தலை கோதிக்கிட்டு இருக்காங்க. கிட்டக்க போகிறாரு, முகத்தெல்லாம் அப்படி இப்படி தடவுறாரு. அப்புறம் என்ன பண்ண, குடு ஈருக்குழிய குடு, உன் கை வலிக்க போகுது, நான் உனக்கு சீவுடுறேன்னு இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி தலையில் இருக்கிற ஈரு பேனு எல்லாத்தையும் எடுத்து என்னன்னு கேட்குது அந்த அம்மா. விருந்து வந்தது என்று விளம்ப, அவ்வளோதான். விருந்து வந்தது என்று விளம்ப ஆடினாள், பாடினாள், பழமுறத்தால் சாடினாள். ஓடத்தான் வீட்டுக்காரனை அந்த காலத்தில் பழைய முறத்தை எடுத்து புளியை அடித்த கதையை கேட்டிருக்கோம். இந்த காலத்தில் இதுவும் அம்மையார் காலம்தான். இந்த காலத்தில் அது கூட இல்லை, வேறு எதோ எடுப்பாங்க. முறத்தை எடுத்துக்கிட்டு விருந்து வந்திருக்குன்னு சொன்ன ஒரே ஒரு பாவம் ஓட விரட்டியதாக இதை பார்க்குறாங்க ஔவையார். ஓ இப்படியா, சற்றேனும் ஏருக்கு மாறாக நடப்பாளேயானால் ஒரு பொண்ணு கணவன் அடங்கி நடக்கணும், அடிமை அதெல்லாம் கிடையாது. ஒரு புரிதல் உணர்வு, புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கைதான் வாழ்க்கை. அதில் அந்த சற்றேனும் ஏருக்கு மாறாக நடப்பாளையானால் கூறாமல் சந்நியாசம் கொள்ளணும். எப்பா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டிக்கிட்ட வாழறதை விட நீ சாமியாரா போகிறதே நல்லது. ஆக எதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்றால், அந்த காலகட்ட வாழ்க்கை பிறரை வாழ்விப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு. வேளாண்மை என்றால் விரும்புதல், விருந்தே புதுமை. நம்ம வீட்டுக்கு நம்ம மாமா மச்சான் வந்தாலே விருந்து வந்துருச்சுன்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. முன்பின் பழக்கம் இல்லாதவர்கள், அன்றைக்கெலாம் ரொம்ப தூரம் நடக்கணும் போகணும், இன்றைக்கி மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி வர்ற ஆட்களும் கிடையாது. இயல்பாக யாரேனும் வந்து உணவு என்று கேட்டால் கூட இருப்பதை கொடுக்கின்ற மனமில்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்காது. அது என்ன திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஈதல் வேண்டியது தான். ஆனால் நீ போய் கேட்கும் பொழுது வைத்து கொண்டே இல்லை என்று ஒருவன் கூறுவானேயானால், திருவள்ளுவர் சொல்கிறார், இறப்பாருக்கு கரப்பாரேயானால், மறைச்சி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னா அந்த இடத்திலே நீ இறந்து படுகிறாய். அவனிடத்திலே சென்று கேட்டதற்காக உன் ஆன்மா இறந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு உயரிய நெறியை நமக்கு கற்பித்தார்கள். பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர். அவங்க வீட்டுக்கு மட்டும் நல்லதுன்னு சொல்லலை, இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இந்த நிலை பெற்ற உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் அனைவற்றிற்கும் அவர் தம்மில் தம்மக்கள் செல்வமுடைமைன்னு சொல்லலை. ஏன்னா அது இருந்தால் வரவே வராது வெளியில். அறிவுடைமைன்னு சொல்கிறார். அங்கே தான் நாம் அறிவை பயன்படுத்த வேண்டும். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை. இப்போது இவங்க அப்பா அவருடைய அறிவு தன்மையினால் இவருடைய அறிவு இன்றைக்கு பேசுகின்ற விதத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் மண்ணிற்கெல்லாம் இனிது. இன்னும் இதை எப்படி எல்லாம் வளர்க்க வேண்டும், இன்னும் எத்தனை புதிய புதிய துறைகளை கொண்டு வர வேண்டும், அவற்றினை எப்படி பிள்ளைகளுக்காக, பெண் குழந்தைகளுக்காக கொண்டு போக வேண்டும் என்ன நினைக்கிறாங்களே. இதுதான் தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இன்னொரு இடத்துல சொல்றார், தம் பொருள் என்ப தம் மக்கள், என் பொருள் என் மக்கள். ஆனால் அந்த மக்களினுடைய பொருள் என்ன தெரியுமா? நாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இல்லை, தம் தம் வினையான் வரும்.
அந்த பிள்ளைகள் என்ன வினை செய்கிறார்களோ அந்த வினைகளின் பால் அவர்கள் எதை பெறுகிறார்களோ அதுதான் அவர்களின் பொருள். எங்கள் தாத்தா செத்து வச்சுட்டாரு, எங்கள் அப்பா செத்து வச்சுட்டாருங்கிறதெல்லாம் இவருடைய பொருள் அல்ல. தம் பொருள் என்ப தம் மக்கள். அவர் பொருள் தத்தம் வினையான் வரும். அவர்கள் என்ன வினைகளை செய்து பொருள்களை ஈட்டுகிறார்களோ அந்த வகைதான், அதுதான் அவனுக்கு உரியதாக ஆகுமே தவிர பிறர் சேர்த்து வைத்ததெல்லாம் ஆகாது. அந்த வகையில் நெறி உடையவர்களாக, நல்லாண்மை உடையவர்களாக, எவ்வழி நல்லவர் ஆடவர், அது நாடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, அது பள்ளமாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அதுதான் நல்ல உலகம். இது அன்றைக்கு ஔவையார் பாடியது. இன்றைக்கு எங்கே ஆடவர்கள், அதை மக்கள்னு கூட சொல்லியிருக்கலாம், அங்கே யாப்பு பிழை இல்லை. எவ்வழி நல்லவர் மக்கள் அவ்வழி நல்லை வாழிய நிலனே சொல்லி இருக்கலாம். ஆனால் ஏன் ஆடவரை கூறினார்? இன்றைக்கு சமூகத்தில் ஆடவர்களின் நிலை என்ன நினச்சி பாருங்க. பள்ளிகளில் எல்லாம் தேர்வுகளினுடைய முடிவுகள் ஆண்களை விட பெண்கள் முதன்மை பெறுகிறார்கள். ஏன் இன்றைக்கு இத்தனை பெண்கள் குழந்தையில் இருந்து 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரையில் வீணாக்கப்படுகிறாள். ஏன்? யாரால் வருகிறது? இவ்வழி ஏன் ஆடவர்கள் நல்லவர்களாக இல்லை? அதற்கு காரணம் என்ன? அப்படியானால் அந்த ஆடவர்களை நெறிப்படுத்துகின்ற தன்மை எங்கே போயிற்று? பெற்றோர்களது குறையா, கல்வியின் குறையா, அல்லது அவர்கள் வளர்ந்த விதமா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற அந்த ஒரு கோட்பாடு உண்மையா? எத்தனை வயது வரையில் ஒரு அன்னை ஒரு பையனை வளர்க்க முடியும் சொல்லுங்க? 1.5 வயசு பிள்ளைகிட்டையே நம்மளால பேச முடியலங்க. அதுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் அது சாப்பிடுவேன் என்கிறது. கொடுக்கறத ஏன் பேத்தி 1.5 வயசு தான் ஆகுது, சாப்பாடு கொடுத்தா வேண்டான்னு தள்ளுது. அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் சாப்பிடுவேங்குது. இதில் எங்கே அன்னை வளர்ப்பது வருகிறது? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். எந்த பழக்கம் சுடுகாடு மட்டும்? யோசியுங்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்னு சொன்னானே, அந்த உண்மை அறிவு என்பது என்ன? எவ்வளோ வேணா படிச்சிருக்கலாம். இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அப்போ பெரியவங்களாம் சரி, அப்பா நீ இவ்வளோ படிச்சிருக்கியே இதை செய்யக்கூடாதா அப்படி கேட்பாங்க. அப்புறம் நீ படித்ததால உனக்கு என்ன நன்மைன்னு கேட்பாங்க. நீ ஒன்றை படிக்க வச்சதால எனக்கு என்னடா நன்மைன்னு பெற்றவர்கள் கேட்பார்கள். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, நம்மகிட்ட தான் இருக்கு. ஏன் அந்த திருட்டு என்பது வருகிறது? ஒருத்தன் கேட்டால் நிறைய பொருள்களை கொள்ளையடிக்கிறவன், அவனால் வேலை செய்யல முடியும், ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் போய் திருடி கொண்டு வந்து மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுத்தான். போலீஸ்காரன் வந்தான், திருடினவனா பிடிச்சான். அவன் சொன்னான், ஐயா எனக்காக திருடலைங்க, என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி அது வேணும்னு கேட்குறா இது வேணும்னு கேட்குறா, அவளுக்காக திருடினேன், அவளை பிடிச்சிட்டு போங்க. நான் திருடலை, நான் எதுக்கு திருடினேன்? அவங்க கேட்டப்ப நான் ஒன்றும் இல்லை, இந்த கையிலையும் இந்த பனியனும் தான் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏம்மா உனக்காக தான் திருடினாரா, நீ வா. ஏங்க நானா திருட்டிக்கிட்டு வர சொன்னேன்? என்ன நினச்சிக்கிட்டு அவர் சம்பாதிச்சுக்கிட்டு வரதான் சொன்னேனே தவிர திருடிக்கிட்டு வர சொல்லலை. அதனால் அவர் திருட்டுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு நினச்சி வீட்டுக்காரம்மா, என் பொண்ணு நீ படிக்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா திருடினாரா, நீ வாம்மா போகுமா, போவீங்களா?
உடனே இந்த பாருங்க, என்னை ஆளாக்க வேண்டியதும் படிக்க வைக்க வேண்டியும் பெத்த அவருடைய கடமை. அந்த கடமையை அவர் அப்படி செஞ்சார்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்போ இவர் யாருக்குங்க பொறுப்பாக இதையெல்லாம் செய்தார்? செய்ததின் தேவை என்ன? இப்படி தான் ஒவ்வொரு பெற்றோரும், திருட்டையே நீங்கள் எடுத்துக்காதீங்க, எவ்வளவு பணிகள் செய்தாலும் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் கடைசியில், முந்தா நாள் எங்கள் சின்ன மாமியார் இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் உட்காந்துட்ருக்கோம். அங்கேருந்து வர்ற பொண்ணு காதை பிடிச்சிக்கிட்டா. ஏன்? காதில் தான் வைரத்தோடு இருக்கு. பொண்ணுக்கு உரியதெல்லாம், அதாவது அம்மாவுக்கு உரியதெல்லாம் பொண்ணுக்கு உரியதான். அதனால் நீ அந்த தோட்டெல்லாம் அவுத்து என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு இன்னும் அந்த பிரேதம் வெளியே போகவில்லை. அங்கே சொத்து தகராறு. நீ எதை வேணாலும் சேர்த்து வை, ஆனால் பொருளை மட்டும் சேர்த்து வைக்காத, புகழை சேர்த்து வை. அது போய் யாராவது சண்டை போட்டுக்க முடியுமா? போட்டுக்க முடியாது. அறிவை சேர்த்து வை, அதை யாரும் கொடுலாம் கேட்க மாட்டான், கொடுக்கவும் முடியாது. இதுதான் நம்முடைய நல்லுலகம் நமக்கு கூறியது. நல்லுலகம்னு பேர் போட்டுட்டாரே தவிர, புறநானூற்றிலே ஒரு வரி, இன்னாதம்மை உலகம். இந்த உலகம் மிக மிக கொடுமையானது, ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இன்னாதம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே. இப்போ யாராவது ஒரு ஆள் தப்பு செய்கிறவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போனால், அவன் அப்படி தான்டா, அவங்ககிட்ட ஏண்டா போகிற விடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த உலகம் கொடுமையானது தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்க முடியாது. ஒரு நாளைக்கு உனக்கு அப்படியே நட்போடு இணைந்து உயிரோடு சதையும் நகையும் போல் ஒருவன் இருப்பான். ஆனால் அவனுக்கு வேறு சூழல் அமையுமே, ஆனால் உன்னை கத்திரிச்சிட்டு போயிடுவான். மனைவியும் அப்படித்தான். அன்னைக்கு அந்த காலத்தில் மனைவி என்பவள் தான் முழுமையுமாக உடன் இருப்பாள். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடைன்னு சொன்னான். ஒரு நல்ல ஒரு மனைவி அமைந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் இல்லாததே இல்லைன்னு சொன்னான். அந்த மனைவியே கூட இவனுடைய சக்திகள் குறையுமே ஆனால் தூக்கி போட்டுட்டு போகின்ற சூழல் இன்றைக்கு இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், நேற்று கூட பார்க்குறோம்ல, எல்லாவற்றிலும் இன்றைக்கு மனைவியை நம்ப முடியவில்லை, மக்களை நம்ப முடியவில்லை, நாம் வைத்திருக்கின்ற சொத்தையே நம்மால் நம்ப முடியவில்லை. இது நம்மக்கிட்ட இருக்குமா? எவனாவது அவன் பேருக்கு எழுதி வச்சுக்கிட்டு போயிடுவானா? தெரியவில்லை. எனவேதான் இத்தகைய சூழல்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு நல் உலகம் என்பது, அதாவது ஒரு சிறந்த கற்புடைய பெண். அன்னைக்கு கண்ணகியெல்லாம் மதுரை எரிச்சா பெய்யன பெய்யும் மழையெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு பல்வேறு விதமான கருத்துரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன, இன்றும் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் அதே வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், வீட்டில் ஒரு கற்புடைய பெண் தன்னுடைய கணவனினுடைய சொல்லுக்கு பணிந்து நடப்பாளேயானால், பணிந்து நடத்தல் என்பது வேறு, அடிமைப்படுத்துதல் என்பது வேறு, அடிமையாக நிற்றல் என்பது வேறு, இருப்பாளேயானால் அவளை புத்தேளிர் வாழும் உலகத்தில் உள்ள தேவர்கள் வணங்குவார்கள். இப்போ தேவர்களே வணங்குகின்ற விதத்தில் ஒரு பெண் வாழ வேண்டும். அவளிடத்திலே அத்தகைய சக்திகள் மிகுந்து இருக்கின்றன. அந்த பெண்கள் தான் இந்த சமூகத்தை முழுமையுமாக கட்டி காக்கின்ற தன்மை உடையவர்கள். ஒரு பீடு நடை வேண்டுமேயானால் இல்லத்தில் மகளிர் சிறப்புடன் இருக்க வேண்டும். மகளிருக்கான முழுமையுமான உரிமைகளை அவர்கள் பெறுதல் வேண்டும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. சங்க காலத்தில் 44 பெண்கள் கவிதை பாடியவர்கள் நம்முடைய சங்க புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுலேயும் ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய வலிமை பாருங்க,
வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, நிறைய இடம் கிடையாது, பக்கத்துலலாம் போக முடியாது. நிலத்தினும் பெரிதை வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவு இன்றைய சாரர் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்புன்னு அவ்வளவு அழகாக சொல்வார். இன்னொன்று என்ன சொல்வார், அந்த தலைவனை காணவில்லை, தலைவன் வரேன்னு சொல்லிட்டு போனான், வரல. அப்போது அவள் நினச்சி பண்ணுறா, இது பாருமா, அவர் எங்கே இருந்தாலும் அவர் நிலத்தை தோண்டிக்கிட்டு போயிட மாட்டார், வானமேறார், விலங்கிரி முன்னீர் காலிற் செல்லார், நாட்டின் ஊரின் குடிமுறை தேரின் கெடுநரும் உளரோ நம் காதலோரே. எவ்வளவு அழகாக சொல்கிறா பாருங்க, எவ்வளவு ஒரு திண்மை பாருங்க. நாடாக தேடுவோம், ஒரு நிலத்தை ஒழிஞ்சிட்டு போயிடு, கடல் மேலே அப்படியே நடந்து போயிட மாட்டார், வானத்தில் ஏறி போயிட மாட்டார். அவரை நாடாக தேடுவோம், ஊராக தேடுவோம், வீடாக தேடுவோம், கண்டிப்பாக கிடச்சிருவார். இந்த ஒரு திண்மை இன்றைக்கி தான் விவாகரத்து அது இதெல்லாம் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. நாட்டுப்புற பாடல்களிலேயே ஒரு பொண்ணு சொல்வாள், அவள் சாப்பாடு செஞ்சு வைக்கிறா, அந்த கணவன் இதில் உப்பு இல்லை புளி இல்லை தூக்கி போடுறான். அவளுக்கு கவலையாக இருக்குது. கட்டுன சொத்துக்கு உண்ணாமல் பேசுன இந்தாடா மாமா ஓன் தாலி. இந்த ஒரு தாலியை கட்டிவிட்டு நான் சாப்பாடு செய்யக்குள்ளலாம் அது தப்பு இது தப்பு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க, நீ இந்த அவன் தாலியை பிடிச்சிக்கோ. அதே மாதிரி ஆக்குன சொத்துக்கு உண்ணாமல் பேசுன இந்தாடா மாமா ஓன் தாலின்னு. எனவே இந்த ஒரு தன்மை, அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. அதற்கு பிறகு இது ஊடலில் ஒரு வகை. உடலும் குடலும் தானே நம்முடைய இலக்கியங்கள் தருகின்ற நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது. எனவே அந்த நிலைகளில் இருந்தெல்லாம் அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்ற நிலைகளை தாண்டி புறத்திலே ஆண்களை ஒரு பொண்ணு போய் கேட்குறா, எங்கே உன் பையனை காணும்னு. அவள் சொல்கிற, இன்று என்னுடைய அந்த வயிறு தான் இங்கே இருக்குது, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. என் பையனை பார்க்கணும்னு நினைக்கிறியா, நேராக போர்க்களத்துக்கு போ, அங்கே தான் இருப்பான். அது அந்த காலம். இந்த காலத்தில் எங்கே வேணாலும் போவாங்க, எங்கே அதுக்கான சக்தி நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட இல்லை. என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியாதுமா, வீட்டுக்கு வந்தாதான் நிலைமை, அதுதான் சொல்லுவான். அதுதான் இந்த காலம். அப்போ இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படி வாழ வேண்டும், அதைத்தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண்கள் சம்பாதிக்க வேண்டும், பெண்களுக்கு கல்வி வேண்டும். எதுக்கு வேணும்? குடித்தனம் பேணுதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், என்னத்துக்கு வேணும்? அவங்க மக்களை பேணுதற்கே. கடைசியில் என்ன சொல்கிறார் தெரியுமா? பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கே. அதை புரிஞ்சுக்கோங்க. கல்வி வளர வேண்டுமேனால் பெண்கள் கல்வி கற்க வேண்டும். பாரதிதாசன், கல்வி வளர வேண்டுமேனால் பெண்கள் கல்வி கற்க வேண்டும். ஏன்னா அது படித்த பொண்ணு, அதுக்கிட்ட நீ எதுவும் உன்னுடைய ஆட்டம் எல்லாம் செல்லாது. அந்த மாதிரி படித்த பெண்கள், இன்றைக்கி படித்த மனைவின்னு ஒரு படம், படித்த பெண்களை மணப்பதற்கும் பயப்படுவார், அஞ்சு ஓடிடுவார். உன் பண்பையும் அறிவையும் பார்த்தால் அவர்கள் படித்த பெண்ணையே நாடிடுவார். எவ்வளோ அழகாக இருக்கு. எனவே படிப்பு என்பது ஒரு பெண்ணினுடைய அணிகலனாக இருக்கிறது. எந்த அளவுக்கு படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் உயரும். கல்வியை தவிர வேறு ஒன்று இல்லை. நான் வர்ற வேளை எனக்கு முன்னாடி ஒரு டாடா ஏசி போயிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய பழங்கள் வச்சுருந்தான். இப்போ நான் வரும்பொழுது அதில் ஒரு காக்கா என்ன பண்ணுச்சு, அந்த திராட்சை கொத்து மூடி இருந்ததில் அது எடுத்து ஒரு திராட்சை கொத்தை எடுத்துச்சு. ஆனால் டாடா ஏசி கிளம்பிடுச்சு. கிளம்பின உடனே என்னாச்சு, அப்படியே போட்டுடுச்சு, போட்டு வெளியில் ஓடிடுச்சு, பறந்து போயிடுச்சு. அதுக்கு அப்புறம் அது பின் தொடர்ந்து வந்த ஒரு 4 காக்கா திரும்பவும் போச்சு. போனால் அந்த டாடா ஏசி போய்கிட்டே இருக்கிறதால அதுங்களை உள்ளார போது என்னென்னவோ பண்ணுது, ஆனால் ஒன்றும் சாப்பிட முடியல. போய்கிட்டே இருக்கிறதால திருப்பி 3 காக்கா ஓடிடுச்சு. ஆனால் ஒரு காக்கா மட்டும் ஓடவே இல்லை.
அது என்ன பண்ணுச்சு, அந்த கீழே போட்டு கொத்து இருந்துச்சு இல்லையா, அந்த கொத்தை கொத்தி 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 அதனால் என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு மீதி கொத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அடுத்த அந்த ஸ்பீட் பிரேக்கில் நிற்கொள்ள டாடாஏசி அந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துருச்சு. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுது? எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் முயற்சியில் கடைசி வரைக்கும் போய் நானா அதுவான்னு பார்த்துருவோண்டு யார் அந்த முழுமையுமான முயற்சியை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பழம் கிடைக்கும். அதனால் அந்த காக்கா மட்டும்தான் அதை முழுமையுமாக சாப்பிட்டது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எத்துணை தடைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து நாம் முழுமையுமாக நம்முடைய பாதையை, நம்முடைய குறிக்கோளை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். ஏன்னா எவ்வளவோ பெரிய நிலையில் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோரும் சாகத்தான் போகிறோம், சாகத்தான் வேண்டும், இதெல்லாம் உண்டுதான். ஆனால் அவற்றையும் மீறி தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வை கொண்டு வந்தார். அப்படித்தான் அவரும் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். அடுத்தது என்ன? பொய் புகழேன், சத்தியம் சொல்கிறேன். அவர் பாருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலைன்னு சொல்லிட்டாவே சரி, திரும்ப சத்தியம் சொல்கிறேன், உறுதிப்படுத்துகிறார். எப்படித்தான் உறுதிப்படுத்தினாலும் இந்த மரணம் இல்லாமல் வாழுகின்ற நிலை, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த தெய்வத்துள் வைக்கப்படுகின்ற நிலைதான் அதுக்காக உடல் போயிடுச்சு. அவரு உடலோடு செல்கின்ற நிலையை, சித்தர்களின் நிலையை, ஞானிகளின் நிலையை கூறினார். என்ன? சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கில் சரியை உடல் போகும், கிரியை உடல் போகும், ஞானம் போகாது. சரியையிலே நின்று சடம் வீடில் தப்பாது கிரியையுள்ளே சாரப்படும். இறப்பை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் இன்னைக்கு சரியையில் தொண்டு நெறியில் இருந்தீர்களேயானால் மீண்டும் கிரியை நிலைக்காக பிறப்பீர்கள். கிரியை நிலையில் இருக்கும்பொழுது இறப்பீர்களேயானால் மீண்டும் யோகம் செய்வதற்கான, அதுவும் மகத்தான உடல் எடுத்து யோகம் செய்வதற்காக மீண்டும் உடல் எடுப்பீர்கள். யோகம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் இறப்பு வரும். அப்பொழுது இறப்பவர்கள் ஞானியர்கள் கூடியிருக்கின்ற இடத்திலே சென்று ஞானத்தை அடைந்து இறைவனோடு இரண்டர கலப்பார்கள். இதுதான் ஆத்மாவினுடைய முழுமையான பயணத்தினுடைய முடிவு. எனவே நாம் அத்தகைய ஒரு நிலையை அடைய வேண்டுமேயானால் அதற்கான முயற்சியினை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகம் நல்லுலகம், நல்லவர்களை பெற்ற உலகம், நல்லவர்களை பெற்றுக்கொண்டிருக்கின்ற உலகம். நல்லவராவதும் தீயவராவதும் இந்த சமூகத்தினுடைய கையில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த சமூகத்தை மாற்றுகின்ற சூழலை எவன் ஒருவன் தன்னுடைய வைராகியத்தாலும் எப்படி வந்தாலும் சரி, நான் இப்படித்தான் என்று ஒரு குறிக்கோளோடு யார் வாழ்வாரோ அவர்தான் நல்லவர். நல்லாரை காண்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்தமைக்காக ஐயா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.